ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் ஃபேமிலி vlogs. இன்னைக்கு ஒரு ஹெல்தியான ராகி புட்டு வாயில வச்ச உடனே கரைஞ்சி போற மாதிரி ரொம்ப சாஃப்டா எப்படி செய்யலாம் அப்படிங்கிற டிப்ஸை நான் இந்த வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, டிப்ஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ராகி புட்டு செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்து வச்சிருக்கேன். சால்ட், தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ 1 by 1 நம்ம மிக்சிங் பவுல்ல மாத்திடலாம். ஒரு கப் ராகி மாவு, சால்ட் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க சால்ட் மாவுல ஆட் பண்ணாம நீங்க தண்ணியில ஆட் பண்ணிட்டு அந்த உப்பு தண்ணியை வந்து தெளிச்சு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் எப்பவுமே சால்ட் மாவுல ஆட் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணுவேன். தண்ணி ஆட் பண்ணும்போது நம்ம பார்த்து ஆட் பண்ணணும். மொத்தமா ஒரே டைம்ல ஆட் பண்ணிடக்கூடாது. நம்ம தெளிச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம கையால கிளாக் வைஸ் நல்லா சுத்தி சுத்தி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈரப்பதம் வரணும். நம்ம கையில பிடிச்சோம்னா நல்லா பிடிக்கிறதுக்கு வரணும். அதே மாதிரி உதிர்த்தி விட்டோம்னா நல்லா உதிரி போகணும். அந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல இப்படியே கூட நம்ம ஆவியில வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பிளேட்ல மாத்திட்டு இந்த டிப்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு புட்டு வந்து நீங்க செய்யலாம். நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கும் இந்த ஜல்லடை. இதை வச்சுதான் நம்ம அந்த சாஃப்டான புட்டு வந்து நம்ம செய்ய போறோம். நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க அந்த ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஜல்லிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, ரொம்ப சாஃப்டான அந்த ஈரப்பதத்தோட அந்த ராகி மாவு வந்து உதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம செய்யும் போது ரொம்ப சாஃப்டான ஒரு ராகி புட்டு வந்து கிடைக்கும். இந்த குட்டி குட்டி உருண்டையெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டு ஜல்லிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டான ஒரு மாவு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம இட்லி குண்டால வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி குண்டால வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டெய்னர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நல்ல சுத்தமான ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அதை நல்ல தண்ணியில நனைச்சு பிழிஞ்சு எடுத்து இது மேல போட்டு வச்சுக்கோங்க. நம்ம ஜலிச்சு எடுத்து வச்சிருக்க அந்த மாவை அப்படியே ஸ்டெய்னர்ல மாத்திடுங்க. ஒரே டைம்ல டக்குன்னு கொட்டிட வேண்டாம். சும்மா ஷேக் பண்ணீங்கன்னாவே அதுவே தானா கீழே வந்து கொட்டிக்கும். ரொம்ப அழுத்தம் கொடுக்குற மாதிரி கரண்டி கையெல்லாம் வச்சு நம்ம எடுத்து போட வேண்டாம். இந்த மாதிரி ஷேக் பண்ணீங்கன்னாவே அழகா வந்து விழுந்துரும். இப்போ இதை அப்படியே நம்ம லைட்டா கட்டி விட்டுடலாம். ரொம்ப வந்து அழுத்தம் கொடுத்து டைட்டா கட்ட வேண்டாம். சும்மா லைட்டா ஒரு முடி மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து டைட்டா கட்ட வேண்டாம். அப்புறம் நம்ம சலிச்சு எடுத்ததுக்கு எந்த பயனும் இல்லாம போயிடும். அதனால ரொம்ப லைட்டா முடி போட்டுட்டு அதை அப்படியே ஆப்போசிட்ல திருப்பி வச்சிடுங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 12 to 15 minutes ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஸ்டீம் ஆகுற கேப்ல நம்ம தேங்காய் துருவல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வாங்க. ஒரு கப் ராகி மாவுக்கு ஒரு அரை கப் தேங்காய் வந்து கரெக்டா இருக்கும். அரை கப் தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். ராகி மாவு புட்டு அப்படிங்கறதால இந்த பேக் சைடெல்லாம் நான் எதுவும் எடுக்கல. இதுவே நம்ம அரிசி மாவு புட்டு செய்யறோம்னா இந்த பேக் சைடு ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த ஒயிட் கலர் மாறாம அப்படியே இருக்கும். பல்ஸ் விட்டு இந்த மாதிரி கிரேட் பண்ண மாதிரி நம்ம மிக்சியில போட்டு எடுத்துக்கலாம். நல்லா வரவரான்னு இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். எல்லா புட்டுக்குமே இந்த மாதிரி வரவரான்னு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். 15 minutesக்கு அப்புறம் புட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இதை அப்படியே கேஸ் ஸ்டவ்ல இருந்து இறக்கிட்டு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாத்தி வச்சிடலாம். மினிமம் ஒரு 12 to 15 minutes கண்டிப்பா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் நல்லா வெந்து வரும். நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி அழகா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்திருக்கணும். இந்த ரெசிபி டக்குன்னு செய்யற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. இது சூடா இருக்கும் போதே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம். மாத்தி வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். அழகா உதிரி உதிரியா வந்துடும். கை வச்சு நம்மளால பண்ண முடியாது. அதனால ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடா இருக்கும், பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. நல்லா கரண்டி வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்ல நம்ம ஜல்லடை வச்சு ஜலிச்சோம் இல்லையா, அதனாலதான் இவ்வளோ சாஃப்டா கிடைச்சிருக்கு. நீங்க அப்படியே ஆட் பண்ணீங்கன்னா அந்த குட்டி குட்டி உருண்டெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இப்போ சூடா இருக்கும் போதே தேங்காய், ஏலக்காய் பவுடர், அதுக்கப்புறம் நம்ம ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண போறோம். உங்களுக்கு ஒயிட் சுகர் தான் இருக்குன்னா அதுவும் கண்டிப்பா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ராகி மாவு புட்டுக்கு நான் எப்பவுமே இந்த ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணுவேன். இதுவே நம்ம அரிசி மாவு புட்டு செய்யறோம்னா அதுக்கு வந்து நான் ஒயிட் சுகர் ஆட் பண்றது உண்டு. டேஸ்ட் வைஸ் பார்த்தா இந்த அரிசி மாவு புட்டு தான் நல்லா இருக்கும். பட் ஹெல்த் வைஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு ராகி மாவு புட்டு தான். இதுல தேங்காய், ப்ரௌன் சுகர், அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி நம்ம செய்யும் போது ரொம்ப நல்ல மனமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சாஃப்டான ஒரு ஹெல்தியான ராகி மாவு புட்டு ரெடி. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.